பிரைஸ் லார்ட். இன்றைக்கு கலாத்தியர் அதிகாரம் 1 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: கலாத்தியருக்கு நிருபம் எழுதியவர் யார்? பதில்: அப்போஸ்தலனாகிய பவுல். கேள்வி: மனுஷரால் அப்போஸ்தலர் ஆகாதவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: இயேசு கிறிஸ்துவினால் அப்போஸ்தலனாயிருந்தவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் யார்? பதில்: பிதாவாகிய தேவன். கேள்வி: பிதாவாகிய தேவனால் கலாத்தியருக்கு டேஷ் உண்டாவதாக. பதில்: கிருபையும் சமாதானமும். கேள்வி: பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுவிக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர் யார்? பதில்: இயேசு கிறிஸ்து. கேள்வி: இயேசு கிறிஸ்து எதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்? பதில்: நம்முடைய பாவங்கள். கேள்வி: இயேசு கிறிஸ்து யாருடைய சித்தத்தின்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்? பதில்: பிதாவாகிய தேவன். கேள்வி: என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் யாருக்கு மகிமை உண்டாவதாக. பதில்: இயேசு கிறிஸ்து. கேள்வி: கலாத்தியரை கிறிஸ்துவின் கிருபையினால் அழைத்தவர் யார்? பதில்: பிதாவாகிய தேவன். கேள்வி: கலாத்தியர் எதற்கு திரும்பினார்கள்? பதில்: வேறொரு சுவிசேஷம். கேள்வி: வேறொரு டேஷ் இல்லையே. பதில்: சுவிசேஷம். கேள்வி: சிலர் யாரை கலகப்படுத்தினார்கள்? பதில்: கலாத்தியரை. கேள்வி: கலாத்தியரை கலகப்படுத்தினவர்கள் எதை பொருட்ட மனதாயிருந்தார்கள்? பதில்: கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். கேள்வி: வானத்திலிருந்து வருகிற தூதன் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் எப்படிப்பட்டவன்? பதில்: சபிக்கப்பட்டவன். கேள்வி: நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் யாருடைய ஊழியக்காரன் அல்ல என்று பவுல் கூறினார்? பதில்: கிறிஸ்துவின். கேள்வி: பவுலால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் யாருடைய யோசனையின்படியானதல்ல? பதில்: மனுஷர். கேள்வி: பவுல் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அவருக்கு வெளிப்படுத்தியவர் யார்? பதில்: இயேசு கிறிஸ்து. கேள்வி: பவுல் எதை மிகவும் துன்பப்படுத்தினார்? பதில்: தேவனுடைய சபை. கேள்வி: தேவனுடைய சபையை பாழாக்கியவர் யார்? பதில்: பவுல்.
கேள்வி பவுல் எதற்காக மிகவும் பக்தி வைராகியம் உள்ளவராயிருந்தார்? பதில் தன் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயம். கேள்வி தாயின் வயிற்றில் இருந்தது முதல் பவுலை பிரித்தெடுத்தவர் யார்? பதில் தேவன். கேள்வி பவுலை அழைத்தவர் யார்? பதில் தேவன். கேள்வி தேவன் பவுலை எதினாலே அழைத்தார்? பதில் தேவனுடைய கிருபையினாலே. கேள்வி பவுல் யாரை சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக தேவன் பவுலின் மேல் பிரியமாயிருந்தார்? பதில் தம்முடைய குமாரனை. கேள்வி பவுல் தேவனுடைய குமாரனை யாரிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்க தேவன் பிரியமாயிருந்தார்? பதில் புறஜாதிகளிடத்தில். கேள்வி பவுல் எவைகளோடு யோசனை பண்ணவில்லை? பதில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும். கேள்வி தேவன் தம்முடைய குமாரனை வெளிப்படுத்தின போது பவுல் எங்கே புறப்பட்டு போனார்? பதில் அரபி தேசம். கேள்வி அரபி தேசத்திலிருந்து பவுல் எங்கே திரும்பி வந்தார்? பதில் தமஸ்கு ஊருக்கு. கேள்வி 3 வருஷம் சென்ற பின்பு பவுல் யாரை கண்டு கொள்ளும்படி போனார்? பதில் பேதுருவை. கேள்வி பேதுருவை கண்டு கொள்ளும்படி பவுல் எங்கே போனார்? பதில் எருசலேமுக்கு. கேள்வி பவுல் பேதுருவினிடத்தில் எத்தனை நாள் தங்கியிருந்தார்? பதில் 15 நாள். கேள்வி அப்போஸ்தலரில் பவுல் கண்டிருந்த ஒருவர் யார்? பதில் கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு. கேள்வி பவுல் தான் எழுதினவை பொய்யல்லவென்று யாருக்கு முன்பாக நிச்சயித்திருந்தார்? பதில் தேவனுக்கு முன்பாக. கேள்வி பவுலை பற்றி யூதேயா தேசத்தார் யாரை மகிமைப்படுத்தினார்கள்? பதில் தேவன். God bless you.